அனைவருக்கும் வணக்கங்க. திரைப்படங்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள். அந்த காலத்து திரைப்படங்களை பற்றி நான் சொல்கிறேன். அந்த காலத்து திரைப்படம்னா உடனே வயசானவங்க பூமர் ஆண்டி அப்படிலாம் நினைக்காதீங்க. படங்கள் எல்லாமே எம்ஜிஆர் படமாகட்டும், சிவாஜி படமாகட்டும், முடிஞ்ச அளவுக்கு 99% மனித வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தது. அதாவது சூதாடுறது, திருடுறது, பொய் சொல்கிறது, இந்த அடுத்தவங்க மனைவி மேலே ஆசைப்பட்டு கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி பொய் புரட்டு பித்தலாட்டம், இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும்தான் உண்டு பண்ணும். எப்பவுமே உழைச்சி வாழணும், தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும், அதாவது அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்கிற கடமைகளை செய்யணும், அண்ணன் தம்பியை மதிக்கணும், கூட்டு குடும்ப வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும், ஒத்துமையோடு வாழணும். இதை பற்றியெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை திரைப்படங்கள் சொல்லிச்சு. அதே மாதிரி வெளிநாடுகளெல்லாம் அப்போ ஜனங்கள் உள்நாட்டை தான் பார்த்துருக்க முடியும். வெளிநாட்டு காட்சிகளெல்லாம் காமிச்சு ஜனங்களை மகிழ்விக்கிற ஒரு விஷயமா அந்த சினிமாக்கள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் இந்த பென்ஸ்ன்னு ஒரு படம் ஏதோ ரிலீஸ் ஆக போகிறது போல இருக்குது. அதோட டீசர் அன்னைக்கு பார்த்தீங்க. அது என்ன, அது மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் இருக்க மாதிரியும், கத்தி குத்து ரத்தம் வெட்டு சண்டை, இந்த மாதிரி சென்சார் கூட எப்படி அலோவ் பண்ணாங்க தெரியலப்பா. வாய்க்குள்ளே பித்தளை பல்ல வச்சுக்கிட்டு அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், அப்படியே ஒரு கத்தி, அப்படி எதை எடுத்தாலும் கத்தி துப்பாக்கி ரத்தம். இந்த மொபைல் ஃபோன்லேயும் கத்தி குத்து ரத்தம் விளையாட்டுங்கள். இது எப்படி தான் மைண்டு இது மாதிரி பசங்களுக்கும் இளைஞர் எல்லாருக்குமே எப்படி நல்லா இருக்கும், ஒரு சாத்வீகமான உணர்வு எப்படி வரும்னு எனக்கே புரியல. சென்சார் போர்டு கொஞ்சம் கவனத்தோடு